ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இலங்கையின் யாழ்ப்பாணம் பலாலிக்கும் சென்னைக்கும் இடையேயான இண்டிகோ விமானத்தின் சேவை நேற்று முதல் தொடங்கியது. சென்னையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த இண்டிகோ விமானம் 52 பயணிகளுடன் நேற்று பிற்பகல் பலாலியை வந்தடைந்தது. பின்னர் அங்கிருந்து சென்னைக்கு 74 பயணிகளுடன் சென்னை புறப்பட்டது. இந்த விமான சேவையால் கொழும்பு செல்லாமல் நேரடியாக சென்னை செல்ல முடியும் என பயணிகள் தெரிவித்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாதூர் பூரணி பொற்களை சமேத ஐயனார் கோவில் ஆவணி மாத ஊரணி உற்சவ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளிய சுவாமிகளை 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டு வந்து தரிசனம் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகரும் இயக்குநருமான தியாகராஜன், நடிகைகளின் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் குறித்த கேள்விக்கு அமைதி காத்துவிட்டு நன்றி கூறி விடைபெற்று சென்றார். குற்றச்சாட்டு அடிக்கடி எழுதிட்டு சாருங்க. இவர் ஆதியாவும் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஏன்னா ஒரு சேரவான்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் இதை பத்தி பேசியிருக்காங்க. நன்றி, வணக்கம் சார். ஹேமா கமிட்டி பத்தி சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை ராதிகா, திரைத்துறையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மென்பொருள் நிறுவனங்களில் இருப்பது போல் HR டிபார்ட்மெண்ட் தேவை என கூறினார். பாதுகாப்புங்கிறது இஸ் a very big word. பாதுகாப்புங்கிறது எல்லாரும் நல்லா தான் இருக்கும். எல்லாருமே சேஃபாக தான் ஒர்க் பண்ணிட்டு சில சூழ்நிலை நாங்கள் அமைச்சு கொடுக்கணும். இப்போ ஒரு IT கம்பெனியில் எப்படி HR டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி சினிமாலையும் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். ஸோ பெண்களுக்கும் ஒரு சேஃபாக இருக்கணும். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க தைரியமாக நம்ம இருந்துடுவோம். அடுத்த கட்டத்தில் வரவங்களும் அதுவும் புதுசாக வரவங்களுக்கு they have to have that little bit of ஒரு கம்ஃபர்ட் லெவல் நம்ம கொடுக்கணும். ராதிகா மேடம் மாதிரி நிறைய பேர் போல்டாக பேச மாட்டாங்க, போல்டாக முன் வந்து ஒரு விஷயத்தை கருத்தை பதிவு பண்ண மாட்டாங்க. சக நடிகைகள் இந்த விஷயத்தை என்ன சொல்ல வரீங்க? அவங்க பேசட்டுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்க. சென்னையை அடுத்த அம்பத்தூரில் நடன ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் சுமார் 500 மாணவிகள் இணைந்து குரு சமர்ப்பணம் என்ற பெயரில் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆடினர். பள்ளி வளாகத்தில் அணிவகுத்து நின்ற 5 வயது முதல் 17 வயது வரையிலான மாணவிகள் பாடலுக்கு தகுந்தபடி ஒரே மாதிரி அபிநயத்தில் நடனமாடி தங்களது பரதநாட்டிய ஆசிரியர்களுக்கு குரு சமர்ப்பணம் செய்த நிகழ்வு ராஃபா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவிலில் 63 நாயன்மார்கள் பெருவிழாவில் 63 நாயன்மார்களின் சிலைகள் பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பம்பை, தாரை, கைலாய மேளதாளங்கள் முழங்க சுவாமி ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே குறிப்பன்குளத்தில் நிகழ்ந்த பட்டாசு வெடிவிபத்தில் இறப்பு எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. ராம்குமார் என்பவருக்கு சொந்தமான ஆலையில் கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்த வெடிவிபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்தனர். 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களில் நாராயண பெருமாள் என்பவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
சென்னையை அடுத்த குளப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். போக்சோ சட்டம் வந்ததற்கு பின்னாலும் கூட பாலியல் தொல்லை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. மது போதையில் பாதிக்கப்படுவது அதிகமாக இருக்குது. கள்ளசாராய விற்பனை அதிகமாக இருக்குது. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இருக்குது. யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இந்த ஆட்சியின் சார்பில் இந்த ஃபார்முலா கார் ரேஸ் நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் காரப்பேட்டை மீனாட்சி மருத்துவக் கல்லூரி விடுதியின் 5வது மாடியில் இருந்து மருத்துவக் கல்லூரி மாணவி குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மாணவி கீழே குதிப்பதற்கு முன்னதாக கட்டடத்தின் விளிம்பில் அமர்ந்து அழுது கொண்டிருந்ததை சிலர் வீடியோ எடுத்துள்ளனர். உடனடியாக கல்லூரி நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் செல்வதற்குள் மாணவி கீழே குதித்துவிட்டதாக கூறப்படுகிறது. தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் பெயர் ஷெர்லி என்றும் 5ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வந்தவர் காதல் தோல்வியால் மன உளைச்சலில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தனது தவறான உறவுக்கு இடையூறாக இருந்த 4 வயது பெண் குழந்தையை பெற்ற தாயை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளார். சேந்தமங்கலம் காந்திபுரத்தைச் சேர்ந்த ஸ்னேகா என்ற பெண்ணிற்கு திருமணமாகி 4 வயதில் மகள் இருந்த நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த சரத்குமார் என்பவனுடன் தவறான தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. விஷயம் கணவருக்கு தெரிய வந்து காவல் நிலையம் வரை பஞ்சாயத்து சென்றதால் குழந்தையுடன் வீட்டை விட்டு வெளியேறிய ஸ்னேகா சேலூர் செல்லப்பம்பாளையத்தைச் சேர்ந்த தனது உறவினரான கோகிலா என்பவரின் ஆலோசனைப்படி குழந்தையை அங்குள்ள கிணற்றில் வீசியதாக கூறப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் சென்ற போலீசார் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி இருவரையும் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் கலந்து கொண்டார். பள்ளி மாணவர்களுடன் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிய நடராஜன் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். வருங்கால இளைஞர்கள் செல்போனுக்கு அடிமையாகாமல் மைதானத்தில் தங்களது திறமையை காட்ட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அவங்களோட கிளாரிட்டியான ஒரு தாட்ஸ் வரும், நம்மளால முடியும், எதனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நாட் ஒன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நான் எல்லாரையும் சொல்கிறேன். வேலைக்கு போகிறவங்க சரி, அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் அட்லீஸ்ட் கிரவுண்டில் 1 hour சும்மா நீங்கள் வாக்கிங் போனால் இது பண்ணாலும் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா உங்கள் உடல் ரொம்ப முக்கியம். அதனால ஸ்போர்ட்ஸ்லன்னா எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.